வெல்லட்டும் 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 மத சார்பின்மை பேரணி மதசார்பின்மை பாதுகாத்து மத சார்பின்மை பேரணி மதசார்பின்மை பேரணி வெல்லட்டும் 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 எழுச்சி தமிழர் தலைமையில் எழுச்சி தமிழர் தலைமையில் எழுச்சி தமிழர் தலைமையில் எழுச்சி தமிழர் தலைமையில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க பாதுகாக்க மத சார்பின்மை பேரணி வெல்லட்டும் வெல்லட்டும் பேரணி பேரணி விடுதலை சிறுத்தைகள் பேரணி மக்கள் எழுச்சி பேரணி மதசார்பை நிலைநாட்ட மக்கள் எழுச்சி பேரணி மாபெரும் பேரணி விடுதலை சிறுத்தைகள் பேரணி வெல்லட்டும் வெல்லட்டும் விடுதலை சிறுத்தைகள் பேரணி வெல்லட்டும் 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 மக்கள் எழுச்சி பேரணி மக்கள் எழுச்சி பேரணி வெல்லட்டும் 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 வீழட்டும் 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 சனாதனத்தின் மதவெறி சனாதனத்தின் மதவெறி சங்க பரிவார் கொலைவெறி சங்க பரிவார் கொலைவெறி வீழட்டும் 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 ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே சிதைக்காதே 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 அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே 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 உலகமே போற்றுகின்ற உலகமே போற்றுகின்ற அம்பேத்கர் உருவாக்கிய அம்பேத்கரால் உருவான மதசார்பின்மை கொள்கையை மத சார்பின்மை சட்டத்தை இந்திய அரசின் கொள்கையை இந்திய அரசின் கொள்கையை பாதுகாக்கும் சட்டமாம் பாதுகாக்கும் சட்டமாம் அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே 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 மோடியே சிதைக்காதே மோடியே சிதைக்காதே ஒன்றிய அரசே சிதைக்காதே ஒன்றிய அரசே சிதைக்காதே இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு பல மத நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல இனங்கள் வாழும் நாடு பல இனங்கள் வாழும் நாடு தேவையில்லை 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 நாட்டை ஆளும் அரசுக்கு யாக பலசித்த மதவெறி கொள்கை தேவையில்லை மதவெறி கொள்கை தேவையில்லை நாட்டை ஆளும் அரசுக்கு நாட்டை ஆளும் அரசுக்கு மதவெறி கொள்கை தேவையில்லை மதவெறி கொள்கை தேவையில்லை பாதுகாப்போம் 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 விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை உயிரினு மேலாக பாதுகாப்போம் 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 கைவிடு 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 ஒன்றிய அரசே கைவிடு ஒன்றிய அரசே கைவிடு மோடி அரசே கைவிடு மோடி அரசே கைவிடு RSS சதி திட்டத்தை RSS சதி திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கத்தை தோழர்களே கைவிடு கைவிடு ரொம்ப தூரம் போற மாதிரி பேரணி அமையும் அரசமைப்பு சட்டத்தை இடிச்சுக்கிட்டு போக வேணாம் சிதைக்கின்ற முயற்சியை ஒத்துழைப்பு கொடுங்க மோடியே கைவிடு மோடியே கைவிடு மக்கள் விரோத சட்டங்களாம் மக்கள் விரோத சட்டங்களாம் நாட்டை கெடுக்கும் சட்டங்களாம் நாட்டை கெடுக்கும் சட்டங்களாம் குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் திருத்த சட்டம் திருத்த சட்டம் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வாரிய திருத்த சட்டம் தொழிலாளர் திருத்த சட்டம் தொழிலாளர் திருத்த சட்டம் விவசாய திருத்த சட்டம் விவசாய திருத்த சட்டம் ஆகியவற்றை கைவிடு மோடியே கைவிடு மதவெறியை கைவிடு சனாதன கும்பலே சனாதன கும்பலே கைவிடு 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 மக்கள் விரோத சட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை கைவிடு 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 கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே ஒன்றிய அரசே கை வைக்காதே ஒன்றிய அரசே கை வைக்காதே மோடி அரசே கை வைக்காதே மோடி அரசே கை வைக்காதே வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீது வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீது கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே நியமிக்காதே 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 வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாதவரை நியமிக்காதே நியமிக்காதே
பதில் கோரு, பதில் கோரு. மைக் வண்டி வெளியே வாங்க. ஒன்றிய அரசே பதில் கோரு. மைக் வண்டி முன்னாடி வாங்க. மைக் வண்டி முன்னாடி வாங்க. தம்பி அந்த மைக் வண்டி விடுங்க. மைக் வண்டி முழக்க போறதுக்கு வரணும். வண்டி விடுங்க. மைக் வண்டியை விடுங்க. மைக் விடு. பாலாஜி முழக்கம் போட்டு வாங்க. பாலாஜி முதல் வண்டியில முழக்கம் போடுங்க. இரண்டாவது வண்டி விடுதலை சிலையன் வராரு. முழக்கம் போட்டு வாங்க. வெறும் வண்டியா பாருங்க. முழக்கம் போடுங்க. தம்பி மைக் கொடுப்ப. தம்பி மைக் வண்டி வெளிவிடு. மைக் வண்டியை வெளிவிடு. முன்னாடி போட்டோம். தோழர் நீங்க விடுதலை சிலை முத வண்டிக்கு போங்க. இந்த வண்டிக்கே போங்க. விடுதலை சிலை வழிவிடு தம்பி. மைக் வண்டி போங்க. மேல மைக் கொடுப்பா தம்பி. வண்டி முன்னாடி போப்பா. மைக் வண்டி முன்னாடி முன்னாடி போப்பா. முன்னாடி போ. பாலாஜி முழக்கம் போடுங்க. போங்க. நீங்க போங்க. மைக்க கரெக்டா வைப்பா தம்பி. மைக்க கரெக்டா வை. மைக்கு சைடுல வாங்க. அங்கே நின்றா சத்தம் கேட்கும். கீழே இறங்கி மேதை மார்சுக்கு வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி வண்டிய போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். கொஞ்சம் நின்று போப்பா தம்பி. மைக் வண்டி கொஞ்சம் நின்று போ. பேராவூரணி தெற்கு ஒன்றிய செயலர் சேக் முகமது அவர்களே, கைய கட்டி நம்ம பாதுகாப்போம். முறுக்கி விட்டு நடப்பதிந்த காலம். பாதுகாப்போம். அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். பேரணி இது பேரணி. விடுதலை சிறுத்தைகளின் பேரணி. மதுரையில மீசம் அழிக்க வச்சு நம்மள மானபங்கம் செஞ்சார் அந்த காலம். தமிழ் மண்ணு பூரா கொடுவா மீச வச்சு கோடி சிறுத்தங்க உழவுது இந்த காலம். அடிமான கடந்தது அந்த காலம். திருப்பி அடிச்சு துவைப்பாது இந்த காலம். அடிமான கடந்தது அந்த காலம். திருப்பி அடிச்சு துவைப்பாது
நல்லவன் காலம். சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம். அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம். சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம். அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம். எரிச்சது அந்த காலம் நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம். ஊட்ட எரிச்சது அந்த காலம் நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம். உரிமையை மீட்டது திருமக்காலம் சிறுத்த உருமுங்காலம். ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்த அந்த காலம். அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருக்கப்பட்டு கருதி சாம்பல்லாம் இந்த காலம். ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்த அந்த காலம். அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருக்கப்பட்டு கருகி எரி சாம்பலானது. இது பாரு சிறுத்தை கொடி, அது பாமர மக்களின் புரட்சி கொடி. அரசுது பாரு சிறுத்தை கொடி, அது பாமர மக்களின் புரட்சி கொடி. ஒசருது பாரு சிறுத்தை கொடி, அது உலக தமிழனின் தொப்புள் கொடி. நீல சிவப்பு நிறம் நடுவுல நட்சத்திரம். நீல சிவப்பு நிறம் அதன் நடுவுல நட்சத்திரம். பறக்குது பாரு சிறுத்தை கொடி, அது பாமர மக்களின் புரட்சி கொடி. காக்கும் கொடி இது சாதிகள பொசுக்கும் கொடி. காலம் தந்த தலைவன் கொடி, நம்ம கண்ணீர உடைச்ச கொடி. பேர்வழியில நனைஞ்ச கொடி, ஏழ வேதனைய தீர்க்கும் கொடி. அது திருப்பி அடிக்கும் கொடி, பரமா கிடைச்ச கொடி, நம்ம வள்ளுவன் பேரன் கொடி. நீலம் சிவப்பு நிறம் அதன் நடுவுல நட்சத்திரம். நீல சிவப்பு நிறம் நடுவுல நட்சத்திரம். பறக்குது பாரு சிறுத்தை கொடி, அது பாமர மக்களின் புரட்சி கொடி. கண்டமெல்லாம் வீசும் கொடி இது, கால் முளைச்ச நெருப்பு கொடி. மண்ணுரிமை பேசும் கொடி இது, மதங்களை கடந்த கொடி. உச்சிபான பிடிக்கும் கொடி, புது லட்சியத்தை வளர்க்கும் கொடி. நட்சத்திரம் பொறிச்ச கொடி, சாதி நச்சிகளை எரிச்ச கொடி. போர்க்குண சிறுத்தை கொடி, அது பூமியை புரட்டும் கொடி. அடங்க மறுக்கும் கொடி, அது
பரிசை தவறிவிட்டு விட்டார். அதை எடுத்தவர் அவரை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. மானாமதுரை சேர்ந்த தோழர் அவர்கள் பரிசை மிஸ் பண்ணிவிட்டார்கள். எடுத்த தோழர்கள் காவலர்களிடம் ஒப்படைக்கப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிவப்பு நிறா நடுவுல நட்சத்திரம் நீலம் சிவப்பு நிறம் அதன் நடுவுல நட்சத்திரம் பறக்குது பாரு சிறுத்தை கொடி அது பாமர மக்களின் புரட்சி கொடி காக்கும் கொடி இது சாதிகள பொசுக்கும் கொடி ஆதியத்தான் உள்ள வச்சு நீதியத்தான் பேசிக்கிறான் தலித்துகளை பிரிச்சு வச்சு தமிழனெல்லாம் ஒண்ணுங்கிறான் வசந்தத்தின் இடி முழக்கம் கருதுன்னு கிளம்பிடுறான் ஏகாதிபத்தியத்தை எரிப்போன்னு குதிச்சிடுறான் சேரிய எரிக்கும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறான் எச்சரிக்கை செஞ்ச சாதி கூட்டம் சுக்குநூறா உடையுது பார் சேரி எரிச்ச கும்பலெல்லாம் சிதறு தெங்காகுது பார் குருமாவடி உண்டு பார் திசையொங்கும் வெடிக்குது பார் ஆதிக்க கோட்டையெல்லாம் ஆடியோடு நொறுங்குது பார் அவலம் துடைக்கும் தலைவரை பார் அவரை நாம காக்கணும் பார் எச்சரிக்கை எச்சரிக்கை எப்போதும் எச்சரிக்கை ஏராள புழுகு மூட்டை இருந்து வரான் எச்சரிக்கை 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 ஏழைகளை எச்சரிக்கை யாராரோ கிளம்பி வரான் எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை ஓரம மரமம் எல்லாம் புது கட்சி ஆரம்பிச்சு தலித்த உசத்திரன்னு தலைக்கு மேல கொடி பிடிச்சி சிரிச்சு சிரிச்சு வரான் சேரிகளே எச்சரிக்கை 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 எப்போதும் எச்சரிக்கை ஏராள புழுகு மூட்டை இருந்து வரான் எச்சரிக்கை எச்சரிக்கை
ஏ வந்தாரையா எங்க குலசாமி, வாழ வைக்க வந்த ஒரு சாமி, எங்களுக்கு இவர் முதல் சாமி, ஏழைக்கெல்லாம் அவர் உயிர் சாமி, அந்த சாமி தானே எங்க திருமா, அன்னை திருமா போல சாமி வருமா, அந்த சாமி தானே எங்க திருமா, அண்ணன் திருமா போல சாமி வருமா. உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க, தார தர தரங்க தவுளு திடு திடுங்க. உரிமை ஊருங்க உடுக்க கூடு கூடுங்க, தார தர தரங்க தவுளு திடு திடுங்க. வானம் கிளிய உடுவேட்டு, தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு. வானம் கிளிய உடுவேட்டு, தலைவர் வளவ வர்றாரு நட போட்டு. கருப்பு நிற சிறுத்தை காக்கும் தமிழ் குலத்தை, கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்தை. கருப்பு நிற சிறுத்தை காக்கும் தமிழ் குலத்தை, கருத்து வெடி கலப்பி விரட்டும் இந்து தூவத்தை. கருத்திரம் படைக்கிறாரு எங்கு, அவர் சாதிக்கு ஊதுறாரு சங்கு. சரித்திரம் படைக்கிறாரு இங்கு, அவர் சாதிக்கு ஓடுறாரு சங்கு. மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி, சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி. மீச இடி தாங்கி ஏழ குடி தாங்கி, சாதி பேய வரட்டும் சமத்துவ கோடாங்கி. பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து, அவர் மண்ணுரிமை பேசும் சூரக்காத்து. பெண்ணுரிமை தத்துவத்தை சேர்த்து, அவர் மண்ணுரிமை பேசும் சூரக்காத்து. கண்ணில் காணல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க, நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க. கண்ணில் காணல் தெரிக்க கருத்தில் அனல் பறக்க, நரம்பு முறு முறுக்க நாடே பரபரக்க. அண்ணே வராரு பாரு முன்னே, பல கோடி சிறுத்த பட பின்னே. அண்ணன் வாராரு பாரு முன்னே, பல கோடி சிறுத்த பட பின்னே. ஏ இந்துத்துவம் பதற, சாதி பகை சிதற, வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர. இந்துத்துவம் பதற, சாதி பகை சிதற, வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை உயர. போராடும் தமிழ் தேசிய தும்பி, ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி. போராடும் தமிழ் தேசிய தும்பி, ஈழ தலைவருக்கு அண்ணன் தானே தம்பி. ஏ தமிழன் கிழக்கு நில கதிரா உதிச்சவர், சாதி வெறித்தனத்தை மோதி மிதிச்சவர். தமிழன் கிழக்கு நில கதிரா உதிச்சவர், சாதி வெறித்தனத்தை மோதி மிதிச்சவர். எட்டி நடந்து வரார் பாரு, இந்த எளிய தலைவர் போல யாரு. எட்டி நடந்து வர பாரு, இந்த எளிய தலைவர் போல யாரு. அன்பில் சிறந்தவர், அறிவில் ஒசந்தவர், பண்பில் முதிந்தவர், பாசம் மிகுந்தவர். அன்பில் சிறந்தவர், அறிவில் ஒசந்தவர், பண்பில் முதிந்தவர், பாசம் மிகுந்தவர். பாராறு செண்ட மேல கொண்டு, அந்த சாதி வேஷம் மரத்த வெட்டு. பாராறு செண்ட மேளம் கொட்டு, அந்த சாதி விஷ மரத்த வெட்டு. பறக்கட்டும் விடுதலை சிறுத்த கொடி, அது பாமர மக்களோட தொப்புள் கொடி. எழுச்சி தமிழரோட கொள்கைப்படி இங்கு இருக்கிற சாதியத்தை எதிர்த்து அடி.
அதுக்கு இந்த அடி 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 சாதிய விரட்டி அடி சக்திய திரட்டி அடி பகைய புரட்டி அடி பழிய துரத்தி அடி பறந்து பறந்து அடி பாஞ்சி பாஞ்சி அடி கோல உயர்த்தி அடி துயரம் ஒழிய அடி மீச முறுக்கி அடி மிரட்டி சுழட்டி அடி மின்னல் தெரிக்க அடி மீட்சி அடைய அடி புலியா மாறி அடி புழுதி பறக்க அடி பூமி அதிர அடி போலி செதற அடி கனலு தெரிக்க அடி கயவ மரல அடி சீரி செனந்து அடி திருத்தய மாறி அடி துன்பம் தோலைய அடி துரோகம் அடிய அடி சிறுத்த நீதான் நெருப்பு நீ திருமாவளவரின் வளப்பு சிறுத்த நீதான் நெருப்பு நீ திருமாவளவரின் வளப்பு அடி அவலம் ஒழியாடி எகிரி எகிரி அடி இந்துத்துவத்தாடி அதிரி புதிரி அடி ஆரியம் ஒழியாடி திமிரி எழுந்து அடி சேரி நிமிர அடி குமுறி வெடிச்சு அடி குடிச உயர அடி மோதி எகிரி அடி முண்டத்தனத்த அடி நீதி நிலைக்க அடி நெஞ்ச நிமித்தி அடி குண்டு எழுந்து அடி விதிய மாத்த அடி தரண்டு தரண்டு அடி தேசம் விழிக்க அடி பரும ஒழியாடி வாட்க ஒளிராடி கிளர்ந்து எழுந்து அடி கிழக்கு வெளுக்க சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் அடிச்சா சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் அடக்குமுறையாடி ஆதிக்க முடியாடி முதுகு நிமிந்து அடி மோதி வெடிச்சு அடி நரம்பு புடைக்காடி நாட்ட திருத்தாடி வரம்பு கடந்து அடி வானாதிராடி பசிய ஒழிக்காடி பாமரசினிக்காடி அசிங்க நாளாடி அடிவத்தி இட்டி அடி எதிரி சதியாடி ஈழோ மலராடி பதவி எழுந்து அடி பாமர உயராடி வெறுப்ப விழிச்சி அடி நேர்மை நலக்காடி இடிபால் எழுந்து அடி ஏழ்மை முகியாடி ஒன்று திரண்டு அடி உலகம் மரல அடி கண்டு முடிச்சி அடி கலகா செஞ்சி அடி திருமா விடிய கொழுத்து தொலையாடி துரோகம் அடியாடி சிறுத்த நீதான் நெருப்பு நீ திருமாவளவரின் வளப்பு சிறுத்த நீதான் நெருப்பு நீ திருமாவளவரின் வளப்பு அடி அவலம் ஒழியாடி எகிரி எகிரி அடி இந்துத்துவத்தாடி அதிரி புதிரி அடி ஆரியம் ஒழியாடி திமிரி எழுந்து அடி சேரி நிமிர அடி குமுறி வெடிச்சு அடி குடிச உயர அடி மோதி எகிரி அடி முண்டத்தனத்த அடி நீதி நிலைக்க அடி நெஞ்ச நிமித்தி அடி குண்டு எழுந்து அடி விதிய மாத்த அடி தரண்டு தரண்டு அடி தேசம் விழிக்க அடி பரும ஒழியாடி வாட்க ஒளிராடி கிளர்ந்து எழுந்து அடி கிழக்கு வெளுக்க சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் அடிச்சா சாதி ஒழியும் அடாதி சனங்கிழக்கு வெடியும் அடக்குமுறையாடி ஆதிக்க முடியாடி முதுகு நிமிந்து அடி மோதி வெடிச்சு அடி நரம்பு புடைக்காடி நாட்ட திருத்தாடி வரம்பு கடந்து அடி வானாதிராடி பசிய ஒழிக்காடி பாமரசினிக்காடி அசிங்க நாளாடி அடிவத்தி இட்டி அடி எதிரி சதியாடி ஈழோ மலராடி பதவி எழுந்து அடி பாமர உயராடி வெறுப்ப விழிச்சி அடி நேர்மை நலக்காடி இடிபால் எழுந்து அடி ஏழ்மை முகியாடி ஒன்று திரண்டு அடி உலகம் மரல அடி கண்டு முடிச்சி அடி கலகா செஞ்சி அடி திருமா
கொளுத்து இது புரட்சி கனலோட கருத்து கொளுத்து இது புரட்சி தென்றலி அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமே இல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இங்கு பொழைக்க வந்த பயலுகளை புடிச்சு வெளியில் தள்ளடா அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா இறக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்தோம் இறக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்தோம் அட எதுக்கு கேட்கும் தெளிவில்லாம இருட்டுல தான் கிடந்தோம் அட எதுக்கு கேட்கும் தெளிவில்லாம இருட்டுல தான் கிடந்தோம் அந்த அம்பேத்கர் வெளிச்சம் நாம அதுல தானே முழிச்சோம் அம்பேத்கர் வெளிச்சம் நாம அதுல தானே முழிச்சோம் இனி கொடுமை கண்டா கொப்பர பால கொதின்னு கொதிப்போம் இனி கொடுமை கண்டா கொப்பர பால கொதின்னு கொதிப்போம் இத குறுக்க வந்து மறிக்கும் பயல குப்புற போட்டு விதிப்போம் அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா குடிசை கட்ட இடமில்லைன்னு புழுதியில படுத்தோம் கட்ட இடமில்லைன்னு புழுதியில படுத்தோம் நாம கூணு விழ தூக்கி போய் கோட்டை நெல்லையும் கொடுத்தோம் நாம கூணு விழ தூக்கி போய் கோட்டை நெல்லையும் கொடுத்தோம் இந்த திருமாயனும் விளக்கு இது கலங்கரடா உனக்கு திருமாயனும் விளக்கு இது கலங்கரடா உனக்கு இவர் தலைமை கொண்ட சிறுத்தைகளை புலிய போல மதிப்போம் இவர் தலைமை கொண்ட சிறுத்தைகளை புலிய போல மதிப்போம் இதை தடுக்க வரும் கிறுக்கு பயல கவுத்து போட்டு மிதிப்போம் அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இந்த மண்ணு எங்களுக்கே என்று நீயும் சொல்லடா இங்கு பொழைக்க வந்த பயலுகளை புடிச்சு வெளியில் தள்ளடா அம்பேத்கர் புள்ளடா நாம யாருக்கும் அடிமை இல்லடா திருமாவளவனையா சிறுத்த போல மீசையா முறுக்கி நடக்கையிலே மூண்டிடுமே வீரமையா ஒரு முன்ன ஒரு முதையா உரிமை மேல முழங்குதையா அண்ணன் திருமா வருகையிலே தமிழ் தேசியம் பொங்குதையா ஒரு முன்ன ஒரு முதையா உரிமை மேல முழங்குதையா திருமா வருகையிலே தமிழ் தேசியம் பொங்குதையா ஒரு முன்னு ஒரு முதையா உருவி மேள முழங்குதையா திருமா வருகையிலே தமிழ் தேசிய பொங்குதையா பேச்சிலே தமிழ் முழங்கும் பெயரினிலே இடி இறங்கும் ஈட்டி முன பார்வையிலே எதிரிகளின் குல நடுங்கும் கந்தக வண்ணமையா கனல் வீசும் என்னமையா
கந்தக வண்ணமையா கனல் வீசும் என்னமையா நெருப்பு உரையினிலே அடிமைத்தனம் கருகுமையா கந்தக வண்ணமையா கடல் வீசும் எண்ணமையா நெருப்பு உரையினிலே அடிமைத்தனம் கருகுமையா பொல்லாத சாதிகளை பொசுக்க வந்த வீரனையா அல்லாடும் சனங்களதான் அரவணைக்கும் தலைவனையா பாட்டு கட்டிடுவோம் பறையெடுத்து தட்டிடுவோம் சாதி சடங்குக்கெல்லாம் சாப்பறைய கொட்டிடுவோம் பாட்டு கட்டிடுவோம் பறையெடுத்து தட்டிடுவோம் சாதி சடங்குக்கெல்லாம் சாப்பறைய கொட்டிடுவோம் பாட்டு கட்டிடுவோம் பறையெடுத்து தட்டிடுவோம் சாதி சடங்குக்கெல்லாம் சாப்பறைய கொட்டிடுவோம் மலை போல துன்பமெல்லாம் பனி போல போனதையா மவராசம் காலுபட்டு மாமழையும் பெய்யுதையா வேட்டு வெடிக்குதையா வெளிச்சம் வந்து ஜொலிக்குதையா எழுந்து நடக்கையில 8 திசை திறக்குதையா வேட்டு வெடிக்குதையா வெளிச்சம் வந்து ஜொலிக்குதையா எழுச்சி பார்வையில 8 திசை திறக்குதையா வேட்டு வெடிக்குதையா வெளிச்சம் வந்து ஜொலிக்குதையா எழுச்சி பார்வையில 8 திசை திறக்குதையா ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு அணிதிரள சொன்னாரு அம்பேத்கரு அந்த அவசியத்தை சொன்னாரு அங்க நூறாரு ஒதுங்கி நீ இருந்தா உரிமை வருமா விலகினி கிடந்தா விடுதலை வருமா நடுவினி நடந்தா நன்மை வருமா நாட்ட புரட்டும் சக்தி வருமா செதறினி கிடந்தா தீர்வு வருமா தேசத்தாளும் வலிமை வருமா ஆதிசனங்கள் எல்லாம் பூர்வீக குடிகளெல்லாம் ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு அணிதிரள சொன்னாரு அம்பேத்கரு அந்த அவசியத்தை சொன்னாரு அங்க நூறாரு நமக்கு பகைவன் ஆரியந்தாண்டா நமக்குள்ளே பகைமை வளர்ப்பது ஏண்டா உனக்கும் எனக்கும் ஒரு தாய் தாண்டா ஒற்றுமையின்றி வாழ்வது ஏண்டா சிறு சிறு தீவா தேங்கி கிடக்கிற சிந்திக்க மறந்து செதறி தவிக்கிற ஆதிக்க கட்சியில் அடங்கி கிடக்கிற முதுகு முறிஞ்சி நீ முடங்கி கிடக்கிற குதிரி தலைவர்களால் ஊனமாகி நடக்கிற உரிமை குரல் கொடுத்தா களமாட மறுக்கிற குதிரி தலைவர்களால் ஊனமாகி நடக்கிற உரிமை குரல் கொடுத்தா களமாட மறுக்கிற உன்னை உயர்த்ததாண்ட உழைக்கிறாரு திருமாந்த உன்னத தலைவன் போல உலகத்துல வருமா ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு
அணிதிரள சொன்னாரு அம்பேத்காரு அந்த அவசியத்தை சொன்னாரு அங்க நூறாரு ஒதுங்கி நீ இருந்தா உரிமை வருமா விலகினி கிடந்தா விடுதலை வருமா நடுவினி நடந்தா நன்மை வருமா நாட்டை புரட்டும் சக்தி வருமா சிதறினி கிடந்தா தீர்வு வருமா தேசத்தாளும் வலிமை வருமா ஆதிசனங்கள் எல்லாம் பூர்வீக குடிகளெல்லாம் ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு அருகம்புல்லும் பூமிய பொழக்கும் அடக்கு முறைய புழுவும் எதிர்க்கும் அதிமை கயிற்ற அறுக்கா வரைக்கும் ஆதிக்க சாதி ஆட்டம் இருக்கும் புழுதி பறக்க திமிரி எழடா சாதி திமிர தோண்டி பொதடா கைகள் கோர்த்து களத்தில் நடடா காலத்தை மாற்ற உறுதியடடா அரசியல் சக்தியாய் ஏழகுடி மாறட்டும் செந்தமிழினம் உயர சிறுத்தை கொடி ஏறட்டும் அரசியல் சக்தியாய் ஏழை குடி மாறட்டும் செந்தமிழ் இனம் உயர சிறுத்தை கொடி ஏறட்டும் புரட்சியாளராய் பிறந்து வந்தார் திருமாவர் புனித தியாகம் போல பூமியில வருமா புரட்சியாளராய் பிறந்து வந்தார் திருமாவர் புனித தியாகம் போல பூமியில வருமா ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு அணிதிரள சொன்னாரு அம்பேத்காரு அந்த அவசியத்தை சொன்னாரு அங்க நூறாரு ஒதுங்கி நீ இருந்தா உரிமை வருமா விலகினி கிடந்தா விடுதலை வருமா நடுவினி நடந்தா நன்மை வருமா நாட்டை புரட்டும் சக்தி வருமா சிதறினி கிடந்தா தீர்வு வருமா தேசத்தாளும் வலிமை வருமா ஆதிசனங்கள் எல்லாம் பூர்வீக குடிகளெல்லாம் ஒன்றுபட சொன்னாரு புரட்சியாளரு அத உறக்க சொன்னாரு திருமாவளவரு அணிதிரள சொன்னாரு அம்பேத்காரு அந்த அவசியத்தை சொன்னாரு அங்க நூறாரு அங்கனூறு காளைய போல் அண்ணன் வராரு அங்கனூறு காளைய போல் அண்ணன் வராரு அவர் ஐயனாரு மீசையத்தான் முறுக்கி வராரு அவர் ஐயனாரு மீசையத்தான் முறுக்கி வராரு சின்ன குட்டி கண்ணு குட்டி சவந்த உதடு வத்தல பொட்டி சின்ன குட்டி கண்ணு குட்டி சவந்த உதடு வத்தல பொட்டி அண்ணனோட பேரை சொன்னா அலடிக்குது பட்டி தொட்டி அண்ணனோட பேரை சொன்னா அலடிக்குது பட்டி தொட்டி
என்ன பேரை சொல்லி சனங்களத்தான் பிரிச்சு வச்சான் ஆண்டவனின் பேரை சொல்லி ஆதி மக்களை வெளியில் வச்சான் அது என்ன பேரை சொல்லி சனங்களத்தான் பிரிச்சு வச்சான் ஆண்டவனின் பேரை சொல்லி ஆதி மக்களை வெளியில் வச்சான் இல்லாதத பொல்லாதத சொல்லி வச்சானே இல்லாதத பொல்லாதத சொல்லி வச்சானே அவன் இங்கிலீஷ் காரனுக்கு மாம மச்சானே அவன் இங்கிலீஷ் காரனுக்கு மாம மச்சானே தாய்மொழி கல்வியை நடத்து அந்த ஆங்கில மோகத்தை கொளுத்து அண்ணனின் சிந்தனை எடுத்து நீ அங்கட மாடையை உடுத்து தாய்மொழி கல்வியை நடத்து அந்த ஆங்கில மோகத்தை கொளுத்து அண்ணனின் சிந்தனை எடுத்து நீ அன்றாட மாடையாய் உடுத்து வேண்டாத வெட்டி கருத்த வீட்டை விட்டு துரத்து வேண்டாத வெட்டி கருத்த வீட்டை விட்டு துரத்து சித்திர சித்திர பறக்கும் தமிழ் சிறுத்த கதவை திறக்கும் உணர்வு சுருதி சுரக்கும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் சித்திர சித்திர பொறக்கும் தமிழ் சிறுத்த கதவை திறக்கும் உணர்வு குருதி சுரக்கும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஆதி முதல் அந்த வரை அன்னம் கொடி பறக்கும் ஆதி முதல் அந்த வரை அன்னம் கொடி பறக்கும் கோடம்பாக்கம் சந்தையில தமிழ குறுகட்டி விக்கிறாண்டா கோடம்பாக்கம் சந்தையில தமிழ குறுகட்டி விக்கிறாண்டா வெள்ளி திரையில் படங்காட்ட தமிழ வேட்டி சட்டைய அவுக்குறாண்டா வெள்ளி திரையில் படங்காட்ட தமிழ வேட்டி சட்டைய அவுக்குறாண்டா தமிழ்நாடே நனநனனே தமிழ்நாடே நனநனனே தாயின் பால மறைச்சு வச்சு இவன் கள்ளிப்பால கொடுக்குறான்டா தாயின் பால மறைச்சு வச்சு இவன் கள்ளிப்பால கொடுக்குறான்டா நாடு மொழி எல்லாம் சுரண்டி புட்டு இவன் நல்லவன் போலவே நடிக்கிறான்டா நாடு மொழி எல்லாம் சுரண்டி புட்டு இவன் நல்லவன் போலவே நடிக்கிறான்டா இதுக்கு எல்லாம் குரல் கொடுக்க ஒரு இரும்பு தலைவன் பாராரையா இதுக்கு எல்லாம் குரல் கொடுக்க ஒரு இரும்பு தலைவன் பாராரையா அண்ணன் திருமா கருத்தையெல்லாம் அண்ணன் திருமா கருத்தையெல்லாம் நீங்க திருக்குறள் போல் படிக்கணியா அண்ணன் திருமா கருத்தையெல்லாம் நீங்க திருக்குறள் போல் படிக்கணியா நீங்க திருக்குறள் போல் படிக்கணியா
குந்தி அழுதண்டா பறைய அடிச்சண்டா பானைய கட்டுனண்டா குழிய வெட்டு குந்தி அழுதண்டா தோழர்களே, குடிச்சது அப்படா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மேடைக்கு அருகில் வந்து விட்டார். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கையில் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடைக்கு ஏற வேண்டும் என்று யாரும் முண்டி அடித்துக் கொண்டு மேடையில் ஏற வேண்டாம். தலைவர் உள்ளிட்ட இருவர் மட்டுமே பேச இருக்கின்றார்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கையில் அமருமாறு அமைதி காக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடைக்கு அருகில் மிக நெருக்கமாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் புரட்சியாளரின் மறு உருவம் வாழும் அம்பேத்கர் அவர்கள் வந்துவிட்டார். அங்க சேர் மேல நிக்க தம்பி எல்லாம் உட்காருங்க. அந்த இங்க பாரு சேர் இங்க இருக்கு, இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க அங்க இருக்க சேர்லாம் எடுத்து போட்டு உட்காருங்க. பின்னாடி வந்து சேர் அடுக்கி இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு உட்காருங்க. தலைவர் பார்வை அங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது. தலைவர் வண்டி வந்துருச்சு. இந்த சென்ட்ரல் மீடியால இருக்க இறங்குங்க தம்பி, நீங்க இறங்குங்க. ஏன்னா அந்த பக்கம் நிற்பாங்க. இறங்கி உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அதிலே உட்காருங்க, நிற்க வேண்டாம். நடுவில் இருக்கக்கூடிய தடுப்பில் ஏறி நின்றிருக்கக்கூடிய தோழர்கள் அப்படியே அமருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிறைய இருக்கை எடுத்துட்டு வர்றீங்க, அப்படியே அங்கங்க போட்டு உட்காருங்க, முன்னாடி வர வேண்டாம். காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்கள் காவல்துறையின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு காவல்துறைக்கு ஒப்புதல் கொடுக்கும். கொஞ்சம் இருப்பா, முன்னாடி வாங்க தம்பி. அந்த தடுப்பில் நீ உட்காருங்க, அங்க யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க. அந்த பக்கம் கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த பக்கம் நிப்பாங்க, உட்காருங்க. இடம் இருக்கும்போது உட்கார்ந்துருங்க, அப்புறம் இடம் கிடைக்காது. கூட்டம் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடியவர் பின்புறமே அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேடையை நோக்கி மேடையின் அருகில் யாரும் வர வேண்டாம். இந்த பக்கம் இருக்கலாம், நீங்க யாரும் முண்டியடிச்சு வரக்கூடாது. அங்க இருக்கையில சேர போட்டு உட்காருங்க. அந்த இடத்துல ஸ்கிரீன் வச்சிருக்காங்க, நீங்க தள்ளினா ஸ்கிரீன் கீழே விழுந்துரும், யாரும் பார்க்க முடியாது. பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை தலைவர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த திரையில தான் பார்ப்பாரு. அதெல்லாம் திரைக்கு வந்து நீங்க எதை இடையூறு செய்யாமல் உட்காருங்க. தலைவர் பேசுவதை நீங்கள் திரையில் கூட காணலாம். தூரத்தில் இருந்து வழிநெடுக திரை கட்டப்பட்டிருக்கிறது. இருக்கையில் அப்படியே அமருங்க, உட்காருங்க, யாரும் எடுக்காதீங்க. சேர் போட்டு அப்படியே உட்காருங்க. வரக்கூடிய தோழர்கள் இருக்கையில் அமருமாறு தலைவர் அவர்கள் மேடைக்கு அருகில் வந்துவிட்டார். இங்க நின்று கொண்டிருக்க தம்பி, நீங்க எல்லாம் உட்கார வேண்டியது ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. அந்த பக்கம் பின்னாடி தள்ளி போய்கிட்டு பாருங்க. தோழர்களே, நம்முடைய தலைவர் அவருடைய வாகனம் இடதுபுறம் வந்து கொண்டிருக்கிறது. தலைவர் அவருடைய வாகனத்திற்கு இடமளித்து ஒதுங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுமாறு தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை நம்முடைய தோழர்கள் அன்பு கூர்ந்து கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைவர் வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. கைய கட்டி நாம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வெட்டி பறிஞ்சி கட்டி மீச முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம். அடிமைய கிடந்தது அந்த காலம். நாங்க
அடங்க மறுப்பது இந்த காலம் அடிமைய கிடந்தது அந்த காலம் நாங்க அடங்க மறுப்பது இந்த காலம் சேரிகள் நிமிர்ந்தது திரும்ப காலம் சீரும் சிறுத்த காலம் மதுரையில மீசம் அழிக்க வச்சு நம்மள மானபங்கம் செஞ்ச அந்த காலம் தமிழ் மண்ணு பூரா கொடுவா மீச வச்சு கோடி சிறுத்தங்க உழவுது இந்த காலம் மதுரையில மீசம் அழிக்க வச்சு நம்மள மானபங்கம் செஞ்ச அந்த காலம் தமிழ் மண்ணு பூரா கொடுவா மீச வச்சு கோடி சிறுத்தங்க உழவுது இந்த காலம் அடிமாட கடந்தது அந்த காலம் திருப்பி அடிச்சு துவைப்பது இந்த காலம் அடிமாட கடந்தது அந்த காலம் திருப்பி அடிச்சு துவைப்பது இந்த காலம் வரலாற்ற படைச்சது வளவன் காலம் திருமா தலைவன் காலம் சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் சாதி பெற சொல்லி தள்ளி வச்சு நம்மள தலகுனிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சு நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் எரிச்சது அந்த காலம் நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம் மூட்டை எரிச்சது அந்த காலம் நம்மள உறவா நினைக்கிறான் இந்த காலம் உரிமையை விட்டது திருமக்காலம் சிறுத்த உருமுங்காலம் ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்தது அந்த காலம் அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருப்புப்பட்டு கருகி எரிசாம்பலானது இந்த காலம் ஒடுக்கப்பட்டு நாம நசுக்கப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு கிடந்தது அந்த காலம் அந்த கொடுமையெல்லாம் திரும்ப நெருப்புப்பட்டு கருகி எரிசாம்பலானது இந்த காலம் சிறுமைய நினைச்சது அந்த காலம் இப்போ சிறுத்தைய மதிப்பது இந்த காலம் சிறுமைய நினைச்சது அந்த காலம் தலைவர் அவருடைய வாகனம் வந்துவிட்டது இந்த காலம் வாகனத்திற்கு வழிவிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தம்பி பாட்டு பாடுப்பா தம்பி பாட்டு நிறுத்துங்க தலைவர்களுடைய வாகனம் வந்துவிட்டது மேடைக்கு அருகில் தலைவர்களுடைய வாகனம் வருவதற்கு வழிவிட்டு ஒதுங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது வரக்கூடியவர் பின்புறமே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தலைவர் அவர்கள் வருகை தந்து விட்டார் தலைவர் அவர்கள் நடந்து வருகிறார்கள் வழிவிட்டு ஒதுங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேடையை நோக்கி யாரும் வராதீங்க மேடைக்கு அங்கே பின்னாடியே இருங்க தலைவர் அவர்களுக்கு காவல்துறை தலைவர் அவர்களுக்கு வழியை ஒதுக்கி அழைத்து வருகின்றார்கள் ஆகவே தோழர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது பனையூர் பாபு அவர்கள் அருமை தோழர் சானவாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் வலியுனை தோழர் முன்னாடி யார் வராங்க மேடைக்கிட்ட வராங்க அப்படி அங்கே இருங்க நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மறுவுருவம் இந்திய நாட்டை பாதுகாக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மேடையை நோக்கி வந்து விட்டாருங்க
காவல்துறை இந்த இடத்து பேரிகார்டு எடுத்து கொடுங்க. தலைவர் வருக, பேரிகார்டு எடுத்து கொடுங்க. தம்பி நீங்க இந்த இடத்தை எடுத்து கொடுங்க. தம்பி வழி விடுங்க. தம்பி தலைவர் வந்துட்டாங்களா, வழி விடுப்பா. அந்த பேரிகார்டு அவருங்க. காவல்துறை பின்புக்க இருக்க பேரிகார்டு அவருங்க. தலைவர் வரணும் மேடைக்கு. வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள், வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, மதச்சார்பின்மை பேரணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எழுச்சி தமிழர் வாழ்கவே. தோழர்களே, முன்புற இருக்கக்கூடிய தோழர்கள் அப்படியே அமருங்க. தலைவர், நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். தம்பி, இந்த மேடைக்கிட்ட ஏன்பா வர்றீங்க நீங்க? தயவுசு பின்னாடி போங்க. அந்த சென்டர் ஆட்கள் உட்காருங்க. அந்த சென்டர் மீடியேட்டர்ல வந்து உங்களை உட்கார தோணும். ஏன் நிக்கிறீங்க நீங்க? பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வழி விடுங்கப்பா. தம்பி பின்னாடி போச்சல் நிக்கிறார் பாருங்க. நமது கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சிந்தனை அவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பின்புறம் வரக்கூடிய தோழர்கள் அங்கேயே நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிற. மேடையை நோக்கி வராதீங்க, அங்கே நில்லுங்க. பின்புறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் காவல்துறை நிற்கும் இடத்திலேயே உங்களை நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேடைக்கு முன்புறம் இடமில்லை. பெருந்திரளாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவரின் அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அங்கேயே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அப்படியே அங்கே நில்லுங்க. தலைவர் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். உட்காருங்க தோழர்கள், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தலைவர் வந்து வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மேதை மார்க்சுக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே
சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். பேரணி பேரணி விடுதலை சிறுத்தைகள் பேரணி. தம்பி இறங்கப்பா, இறங்குப்பா, இறங்க இறங்க இறங்க. அந்த கேமராக்கு முன்னாடி கொடியில கீழே இருக்குங்க தம்பி. அங்கதான் இடதுபுறம் கேமராக்கு முன்னாடி கொடியில கீழே இருக்குங்க. கேமரா மறைக்குது பார்த்தலுங்க. வெளிச்சம் டிவியோட கேமரா மறைக்குது. கொடிய கீழே இருக்குங்க தம்பி. அந்த வாகனத்துக்கு முன்னாடி கொடிய கீழே இருக்குப்பா தம்பி. இந்த பக்கம் இறங்க. மைக் செட் இருக்கு தம்பி. சேர்ந்து முழக்க முடியுமா? எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம், இஸ்லாமியரும் எங்கள் ரத்தம். கிறிஸ்துவராக வாழ்ந்தாலும் பௌத்தம் சமணம் ஆனாலும் சீக்கியத்தை ஏற்றாலும் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம், இஸ்லாமியரும் எங்கள் ரத்தம். விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம், வெறுப்பு அரசியலை விரட்டி அடிப்போம். வருகின்றோம் வருகின்றோம், எழுச்சி தமிழர் தலைமையிலே காவிரி கரையில் வருகின்றோம். காவி படையை எதிர்கொள்ள, காவி கும்பலை விரட்டி அடிக்க விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம். தலைவர் அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார்கள். எதிரே இருக்கக்கூடிய தோழர்கள் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேடையை நோக்கி வருகின்ற கூட்டம் வர வேண்டாம் தம்பி. வெளிச்சம் டிவி கேமராக்கு முன்னாடி கொடியை இறக்குங்கப்பா. கொடியை இறக்குங்க. வெளிச்சம் டிவி மறைக்க வேணாம், கேமரா மறைக்க வேணாம். வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. சாதியத்தை வேறறுத்து, சாதியத்தை வேறறுத்து விளிம்பு நிலை மக்களின் விடுதலை படைக்கின்ற எழுச்சி தமிழர் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. காவிரியில் கரை புரண்டு வெள்ளம் வெகுண்டிருந்ததைப் போல சிறுத்தைகள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியை திணற வைத்திருக்கிறார்கள். கண்டு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற சிறுத்தைகளே, எப்போதும் இயற்கை நம் பக்கம் இருக்கிறது. வானம் இருண்டிருந்தாலும் நமக்கு சூடு ஆகாது என்பதனால் இப்படி ஒரு குளிர்ச்சியான சூழலை நமக்கு இயற்கை தந்திருக்கிறது. இப்போது தீர்மானங்களை வாசிக்கிறோம்.
எல்லாரும் நிக்கிறதுக்காக தான் வந்து நாம இந்த ஏற்பாடுங்க. எங்கேயும் நாற்காலி போடல, சும்மா ஒரு 100 நாற்காலி முன்னால பெண்கள் உட்காரன்னு போட்டோம். ஆனா பெண்களுக்கு முன்னால நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. தீர்மானங்கள் 12 தீர்மானங்கள். மிகவும் நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலில் நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த டிவைடர்ல ஏறி நிக்கிறவங்க அப்படி கீழே இறங்கி நின்னீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரியும். நீ அப்படியே ஒரு மனித சுவர் மாதிரி இருக்கு, சீன பெருஞ்சுவர் மாதிரி நிக்கிறீங்க. அந்த புறத்தில் இதே மாதிரி பெருமடங்கு மக்கள் நிற்கிறாங்க. இன்னும் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. அனுமார் வாள் நீண்ட மாதிரி சிறுத்தைகளின் பேரணி வாள் நீண்டு கொண்டே இருக்கிறது. நாம் முன்னாலே வந்து சேர்ந்து விட்டோம். கடைசியில் வந்து கொண்டிருக்கிற சிறுத்தைகள் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார்கள். தீர்மானம் எண் 1, இந்தியாவை மதசார்பற்ற நாடாக பாதுகாப்போம். 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதே மாதிரி அந்த டிவைடர்ல ஏறி நிக்கிறவங்க கொஞ்சம் இறங்குங்க ப்ளீஸ். பாருங்க பின்னால இருக்கிற ஜனங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க. நீங்க மறைச்சி அப்படி இறங்கி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. தம்பி நீங்களும் இறங்கி நின்று ப்ளீஸ். தயவுசெய்து எல்லாம் முக்கிய பொறுப்பாளர் தான் ஏறி நிக்கிறீங்க. கீழே அங்கே பாருங்க பின்னால எவ்வளவு ஜனங்க நிற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி. அது வயர் அது வந்து எலக்ட்ரிக் வயர். தயவுசெய்து பிடிக்காதீங்க. தம்பி இறங்கு. ரைட். டிவைடர்ல நிக்கிறவங்களா கொஞ்சம் இறங்குங்க ப்ளீஸ். அந்த பக்கம் பாருங்க, அந்த ரோட்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு. தம்பி இந்த பேனர்லாம் இப்ப வேண்டாம். கொடி பேனர் அளவு கீழே இறக்கு. கொடி பேனர்லாம் இப்ப கீழே இறக்குங்க. தயவுசெய்து கீழே இறக்கு ப்ளீஸ். அவங்க பின்னால் நிக்கிறவங்க மறைக்குது பாருங்க. என் முகம் அவங்களுக்கு மறைக்குது, அவங்க முகம் எனக்கு மறைக்குது. தம்பி அந்த போர்டை கீழே கீழே இறக்கு. தம்பி அந்த டிவைடர்ல நிக்கிறவங்க இறங்குங்க ப்ளீஸ். இறங்கு. உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்காக மனசு வச்சு இறங்குங்க ப்ளீஸ். இப்ப பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இல்லைன்னா அப்படியே உட்காருங்க. அந்த டிவைடர்ல உட்காருங்க. இல்லைன்னா அந்த டிவைடர்ல உட்காருங்க. அப்படியே கரண்ட் இருக்கும், பார்த்து பத்திரமா பிடிக்காதீங்க. தம்பி இந்த கொடி பூரா கீழே இறக்கு. இனி கொடி வேண்டாம் ப்ளீஸ். கொடி அப்படியே கொடியை கீழே இறக்கு. கீழே படுக்க போடுங்க. கொடியா கீழே படுக்க போடு. அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க. நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்தில் நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க. கீழே போடு கம்பிய. தம்பி கொடியை கீழே போடு. தம்பி கீழே இறங்கு ப்ளீஸ். அது மேல கீழே உட்காருப்பா. உங்களுக்கு பின்னால் இருக்கவங்களுக்கு மறைக்காதுப்பா. கீழே இறங்கு. தயவுசெய்து கீழே இறங்கு ப்ளீஸ். உங்களுக்கு பின்னால் நிக்கிறவங்களை மறைக்காதீங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. தீர்மானம் எண் 1, 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வகுப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட், செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது. ரொம்ப முக்கியமான செய்தி இது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் இருக்கிற முக்கியமான 2 சொற்களை நீக்கும்படி யார் வழக்கு போட்டதுன்னா பிஜேபி. ஏன் இந்த பேரணி நடத்துறனா அதுதான் காரணம். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் கை வைக்க பார்க்கிறார்கள். அனுமதிக்கலாமா? ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருந்து செக்யூலர் என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என்றும் இந்தியாவை மதம் சார்ந்த இந்து ராஷ்டிரம் என அறிவிக்க வேண்டும் என்றும் பாஜக உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. இந்தியா மதசார்பு கொண்ட நாடாக மாற்றப்பட்டால் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்களின் உரிமைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் யாவும் பறிபோய்விடும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்,
ஜனநாயகம் போன்ற யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். இதான் அம்பேத்கர் எழுதின கொள்கை. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் ஜனநாயகம். இவை யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்துள்ள இன்றைய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். மனுவாத ஆட்சி மீண்டும் நிறுவப்படும். இந்தியா என்பது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடுகள் மலிந்த மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும். எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. திரும்ப சொல்லுங்கள், மதம் மக்களுக்கானது. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல என சிறுத்தைகளின் இந்த பெருந்திரள் பேரணி மிகுந்த உறுதியோடு ஓங்கி உரத்து அறிவிக்கிறது. இந்தியாவை மதசார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கூறுவது போல் இந்தியாவை மதசார்பற்ற நாடாகவே பாதுகாப்போம் என அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இனிமே நான் சொல்ல போகிற தீர்மானங்கள் எல்லாம் கூடுதல் தீர்மானம் தான். இந்த பேரணிக்கான முதல் தீர்மானம் ஒற்றை தீர்மானம், ஒரே தீர்மானம், உயிர் மூச்சான தீர்மானம், முதன்மையான தீர்மானம் இந்த தீர்மானம் தான். நாட்டில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும், அது மக்களுக்குரியது. ஆனால் அரசாங்கம் ஒரு மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தை எதிர்க்க கூடாது. இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அரசமைப்பு சட்டம். மறுபடியும் நீங்க டிவைடர்ல ஏறிட்டீங்க. பின்னால இருக்கிற மக்களுக்கு மறைக்கும். தயவுசெய்து நீங்கள் இறங்கி நின்றீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. தீர்மானம் எண் 2, வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டத்திற்கு எதிராகவும் அனைத்து எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அடாவடியாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணியின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் நாம சொல்றோம் வாபஸ் வாங்கு, திரும்ப பெறு. அத்துடன் அந்த சட்டத்துக்கு எதிராக அண்மையில் விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்சநீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும் இந்த பேரணி உச்சநீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து. அவன் ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறான். அதை உடனே வெக்கேட் பண்ணாதீங்க, ஸ்டேவை ரத்து பண்ணிடாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் போறோம். அந்த ஸ்டே அப்படியே இருக்கணும். ஏன் நீங்கெல்லாம் கீழே நின்னா என்ன ஆயிரும்? ஏன் படியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறீங்க? மூன்றாவது தீர்மானம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அப்போ இந்த சட்டம் வந்தபோது இதே திருச்சிராப்பள்ளியில் நாம் தான் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தேசம் காப்போம் பேரணி நடத்தினோம். இந்தியாவிலேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக லட்சக்கணக்கானோரை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் இந்த பேரணி நடத்துகிறோம். அதனால வக்ஃபு திருத்த சட்டத்தையும் திரும்ப பெறணும். 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்கனவே இதே பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் தீவிரமான எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் நிறைவேற்றிய குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானதாகும்.
குறிப்பாக மதச்சார்பின்மைக்கு எதிரானதாகும். செக்யூலரிசம் அதான் மதச்சார்பின்மை, அதற்கு எதிரானதாகும். அத்துடன் இந்திய மக்களை மத அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் அகதிகளில் முஸ்லிம்களை தவிர மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்கிட இந்த திருத்த சட்டம், ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, இந்த திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அப்பட்டமான பாகுபாட்டை ஐநா மனித உரிமை கவுன்சிலின் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகள் இது மத ரீதியான வன்முறைக்கு வழிகோலும் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. ஐநா மனித உரிமை கவுன்சிலும் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகள் அதை எதிர்த்து போராட்டங்களை நடத்தின. ஆனாலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற மோடி அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொள்கிறேன். அடிக்கடி கைகளை தட்டினா சுறுசுறுப்பா இருக்கும். நிமிர்ந்து உட்கார்ந்து கை தட்டுங்க. தீர்மானம் எண் 4, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும். 2021 மேற்கொள்ளப்படாமல் ஒத்தி போடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை 2027 மேற்கொள்ளப்படும் என்று, அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் என்று ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் போது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் தேசிய குடிமக்கள் பேரேட்டையும் தயாரிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இவை செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான இந்திய மக்களை நாடற்றவர்கள் என அறிவிப்பதற்கு மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. அது மக்களை பிளவுபடுத்தி மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த கொடுமையான பாசிச திட்டத்தை கைவிட வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. இன்னும் 8 தடவை நீங்க கை தட்ட வேண்டி வரும். இப்பதான் 4 முடிஞ்சிருக்கு. 5வது தீர்மானம், எந்த இடத்துல? சரி சரி சரி, வந்து சேருவாங்க. நம்ம தொடர்கள் சிறுத்தைகள் எப்படி வந்துருவாங்க, போலீஸ் மறிச்சா கூட விட மாட்டாங்க. விடுங்க, வரட்டும், விடுங்க. அங்க வண்டியை பாதி வண்டி மேல மறிச்சிட்டாங்களாம் போலீஸ். இங்க இடம் திருச்சி தாங்காதுல நாம வந்தா. காட்டாற்று வெள்ளமென சிறுத்தைகள் திரண்டால் திருச்சி திணறும். போலீஸ் அதனால என்ன பாருங்க வந்து அங்க போய் நீங்க சொல்லணும். ஹலோ ரைட் தம்பி, அங்க அந்த செட்டு வச்சிருக்கிறத கும்பலா நிக்காதீங்க. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி நீங்க பண்றீங்க. வயர் கட்டானா இப்ப எப்படி பேச முடியும்? நானு நிறைய வண்டிகளை வந்து அந்தந்த பகுதிகளில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால நிப்பாட்டிட்டாங்களாம் போலீஸ். தோழர்கள்லாம் இறங்கி நடந்தே வராங்களாம். ஒரு வகையில் வந்து அவ்வளவு கும்பலும் இங்கே வந்தால் டிராஃபிக்கை 4-5 மணி நேரம்
சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில காவல்துறை அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா வண்டியை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. உள்ள வண்டி வரதா இருந்தால் அவங்க விட்டுருவாங்க, பிரச்சனை கிடையாது. வண்டியை பஞ்சப்பூர்லேயே நிப்பாட்டணும். இப்போ நிறைய வண்டிகள்லாம் பஞ்சப்பூருக்கும் அதாலே நிப்பாட்டி இருக்கிறாங்க. காதில் கேட்கலையா? சவுண்டு நல்லா கேட்குதாப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க, பொய் சொல்றீங்க? ரைட் ரைட் ரைட், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிறைய இப்போ தான் நம்ம அலங்கார ஊர்தியே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரையில் நம்ம கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இந்த டிவைடரில் இறங்கி நிற்கிறவங்கெல்லாம் இறங்கி நின்னாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த ரோட்லேயும் அதே மாதிரி பெருந்திரள் நின்றுட்டு இருக்கிறாங்க. தீர்மானம் எண் 5, மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட காரணத்தால் மதவாத வன்முறை தடுப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் 2005ஆம் ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னால அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா சட்டமாக்கப்படாமலேயே 2014ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. பாஜக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த பேரணி வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 6, கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும். பாஜக ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு இஸ்லாமியர்களை சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் கும்பலாக சென்று பொதுவெளியிலேயே அடித்து கொலை செய்யும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய கும்பல் கொலைகளில் ஈடுபடுகிறவர்களை கடுமையாக தண்டிக்காமல் விடுவதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றங்களாக அறிவித்து அத்தகைய குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேரணி, சிறுத்தைகளின் பேரணி, வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 7, ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு தகுதியை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370ஐ மோடி அரசு நீக்கம் செய்தது. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளுக்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அந்த சூழலை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370ஐ நீக்கிவிட்டார்கள். அம்மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக துண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து எழுந்த கடும் எதிர்ப்பின் விளைவாக ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்படும் என மோடி அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை. எனவே மேலும் காலம் கடத்தாமல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி அளிக்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 8, மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக, பிசி சமூகத்திலிருந்தும் எஸ்சி சமூகத்திலிருந்தும் ஏராளமானவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். அதனாலேயே அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது. தம்பி, அந்த வண்டி அங்கே நிற்கட்டும், உள்ள வராதீங்க, அப்படியே நில்லு. இங்க ரொம்ப டைட்டா இருக்கு. இந்து மதத்திலிருந்து சீக்கியம், பௌத்தம் ஆகிய மதங்களுக்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்படவில்லை. சீக்கியரா மாறினா இடஒதுக்கீடு உண்டு, புத்திஸ்டா மாறினா இடஒதுக்கீடு உண்டு. ஆனா முஸ்லிமாவும் கிறிஸ்டினாவும் மாறினா இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய மதங்களை தழுவுகிற பட்டியல் சமூகத்தினர், ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோருக்கு ஓபிசி
இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 25 உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது. இது வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 25. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் ஆர்டிகல் 25 அதை வயலேட் பண்ணுது, மீறுது. இது அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் 25 உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது. ஒருவர் எந்த மதத்தை தழுவினாலும் அவருக்கு முன்பு என்ன உரிமைகள் இருந்ததோ அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை மதம் மாறிய பட்டியல் சாதியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு மறுக்கக்கூடாது. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திட உரிய சட்டம் இயற்ற வேண்டும் என இந்த பேரணி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்டோரையும் பட்டியல் சமூகத்தினரையும், அதாவது தலித் கிறிஸ்டியன்ஸ் பட்டியல் சமூகத்தினரையும் தமிழ்நாடு அரசு பிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்து தற்போது இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. அது போதுமானதாக இல்லை. எனவே அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனியே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த பேரணி கேட்டுக்கொள்கிறது. தலித் கிறிஸ்டியன் எங்களை எஸ்சி பட்டியலில் சேருங்கன்னு சொல்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கான கோரிக்கை, டெல்லியில் இருக்கிற அரசுக்கான கோரிக்கை. அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதனால அந்த கேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு மோடி. அது இன்னும் அறிக்கையை சமர்ப்பிக்கல. அதுவரையில் தமிழ்நாடு அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு 3% கொடுக்கிற மாதிரி பிசி பிராக்கெட்ல எம் அப்படின்னு போட்டு இடஒதுக்கீடு தராங்க. அதே போல பிசி பிராக்கெட்ல டிசி தலித் கிறிஸ்டியன்ஸ் என போட்டு ஏற்கனவே ஒதுக்கிய அந்த இடஒதுக்கீட்டை இவர்களுக்கும் வழங்க வேண்டும். அதே போல கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், பிள்ளைமார் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள், செட்டியார் கிறிஸ்தவர்கள், ஓபிசியில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் மாறினாலும் சாதி போகாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதுதான் பிரச்சனை. அவங்க பிசியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணி இடஒதுக்கீடு தரணும். இது விடுதலை சிறுத்தைகளின் 8வது தீர்மானம். கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து 9வது, சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். நீதியரசர் ராஜேந்திர சச்சார், அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. முஸ்லிம் மற்ற சிறுபான்மையினருடைய கல்வி தகுதி, கல்வி நிலை, பொருளாதார நிலை என்ன என்று ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷன். அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமவாய்ப்பு கமிஷன் ஆணையம் ஒன்றை நீங்க அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரைச்சிருக்கிறார். அதை காங்கிரஸ் அரசும் கண்டுக்கல, இப்ப இருக்கிற மோடி அரசும் கண்டுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கண்டு கொள்கிறோம். நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஷெட்யூல் காஸ்டுக்கான கமிட்டி அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கான கமிட்டி அல்ல, முஸ்லிம் மக்களுக்கான ஒரு கமிஷன். அந்த கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையை நாம் இங்கே முன்மொழிகிறோம். நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையம் அளித்த பரிந்துரைகளில் முக்கியமானது சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்குவது பற்றியதாகும். அனைத்து சமயத்தினரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமமான வாய்ப்பு பெறுவதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சமவாய்ப்பை பெறணும். இந்துவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, முஸ்லிமா இருந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ராஜேந்திர சச்சார் சொல்றார். அதை செயல்படுத்துவதற்கு ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும். அதற்காக தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதியரசர் சச்சார் குழு பரிந்துரைத்தது. ஆனால் அதனை இதுவரை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை. அந்த ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. எனவே தமிழ்நாடு அரசே, திராவிட முன்னேற்ற கழக அரசே,
எங்களின் தோழமை அரசே சச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது, கேட்டுக்கொள்கிறது. இன்னும் 3 தீர்மானம் தான். சோர்வா இருக்கா? உற்சாகமா இருக்கீங்களா? நிமிர்ந்து உட்காருங்க. தீர்மானம் எண் 10. பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். பீகார் மாநிலம் இருக்கு, அங்க புத்தகையான ஒரு இடம் இருக்கு. அங்கதான் புத்தர் போய் உட்கார்ந்துருக்கிறார் போதி மரத்துக்கு அடியில் 2500 வருஷத்துக்கு முன்னால. அந்த இடத்துல தான் அவருக்கு ஞானம் பிறந்தது. அங்க ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பேர் மகாபோதி விகார். மகாபோதி விகார். அதை நிர்வகிக்கிற அதிகாரத்தை பிராமணர்கிட்ட கொடுத்துருக்காங்க, புத்திஸ்ட கொடுக்க. தம்பி தயவுசெய்து அப்படியே நில்லுங்க, நிக்கிற இடத்துல நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஏன் அப்படியே ஆடுறீங்களா? அந்த 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 பேரிகார்டை எழுந்தீங்கன்னா அங்கே குழந்தைகள்லாம் உட்காந்துருக்காங்க, பிரச்சனை. அப்படியே ப்ளீஸ், அப்படியே நில்லுங்க. தம்பி இந்த இந்த டிவைடர் கொஞ்சம் இறங்க ப்ளீஸ், கொஞ்சம் இறங்க. நீங்களாவது பேசிக்கிற கொஞ்சம் இறங்கி நில்லுங்க. ஜனங்க உங்க பின்னால் நிற்கிறவங்க எட்டி பார்க்குறேன், இறங்க. கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலமாக போற்றப்படும் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையின் நிர்வாகத்தில் இந்துக்களான பிராமணர்களும் இடம்பெற்றுள்ளனர். இப்ப இந்து கோயில்ல போய் புத்திஸ்ட்ல முஸ்லீம்களை மெம்பரா போட முடியுமா? ட்ரஸ்ட்ல யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க புத்திஸ்ட் டெம்பிள்ல அதை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில பிராமின்ஸ் இருக்கிறாங்க பல வருஷமா. அதை நீக்க சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. யாரு? புத்த பிக்குகள். அது பௌத்தர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிப்பதாக உள்ளது. நிறைய பேர் இங்க வர முடியாம அங்கங்க எல்இடி நின்றுட்டு பாக்குறாங்க, கும்பலா திரளா வழி நெடுக 20 இடத்துல எல்இடி இதே மாதிரி வச்சிருக்கிறோம். 20 இடங்கள்லயும் கும்பலா பல்லாயிரக்கணக்கானவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடைகிட்ட நீங்க வரலனாலும் என் பக்கத்தில் இருக்கிறதா நான் உணர்றேன். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் எல்இடியை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். 10வது தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள். அந்த நிர்வாகத்தில் இருந்து இந்துக்களான பிராமணர்களை நீக்கி பௌத்தர்களிடமே அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புத்த பிக்குகளின் தொடர் போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பௌத்தர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கையை ஏற்று மகாபோதி விகாரை அதன் நிர்வாகத்தை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் இந்த பேரணி காவிரி கரை ஓரத்தில் இருந்து உரத்து முழங்குகிறது, வலியுறுத்துகிறது. இன்னும் 2 தீர்மானம் தான். நீங்க அமைதியா உட்காந்துருங்க, எனக்கு தான் தொண்டை போகுது, பயங்கரமா வலிக்குது. அங்க இருந்து கோஷம் போட்டு வந்த இங்க இந்த தீர்மானங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். 11வது தீர்மானம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீக்கணும்னு பிஜேபி காரன் சொல்றான். இப்ப நாம வக்ஃப் திருத்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அதுல இது எங்க ஊர் கோயில் இருந்துச்சு 500 வருஷத்துக்கு முன்னால, இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு, அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஏதோ அயோத்தியில் நடந்ததோட இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலை அப்படியே பாதுகாக்கணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம். இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள்
1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் எந்த நிலையில் இருந்தனவோ, இந்த நாடு விடுதலை பெறுகிற போது, சுதந்திரம் அடைகிற போது ஒவ்வொரு கோயிலும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ, இது இந்து கோயில், இது முஸ்லிம் மசூதி, இது கிறிஸ்தவர் தேவாலயம், இது சமணர் விகாரை, இது பௌத்தர் விகாரை, இது சமண பள்ளி என்று இருந்தால் 47 ஆகஸ்ட் 15 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு முரணாக பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வெற்றியில் ருசி கண்ட சங்க பரிவாரத்தினர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்து கோவில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளை தொடுத்து வருகின்றனர். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளனர். தம்பி, அந்த வயரை இழுக்காதீங்க, கரண்ட் இருக்குது, பிடிக்காதீங்க தம்பி. அதனால தான் நான் சொல்றேன் கீழே இறங்குங்க. சொல்லுங்க, கேளுங்க தம்பி, கொஞ்சம் கீழே இறங்குங்க. அந்த கரண்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் இப்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியதில்லை, கொஞ்சம் கீழே இறங்குங்க பிளீஸ். அந்த வயரை இழுக்காதீங்க, கரண்ட் போகுது தம்பி. உட்காரு தம்பி, உட்காரு பிளீஸ். அப்படியே டிவைடர்ல உட்காரு, டிவைடர்ல உட்காரு. இத்தனை 1000 லட்சம் பேர் கேட்கறாங்க என் பேச்ச, நீங்க ஒரு 4-5 பேர் இப்படி கேட்காம இருக்கிறீங்க பாரு. உட்காருங்க, உங்க நல்லதுதான் சொல்றேன், உட்காரு, உங்க நல்லதுதான் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்றும், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த பேரணி வேண்டுகோள் விடுக்கிறது. ஓங்கி கைதட்டுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கடைசி தீர்மானம் படிக்க போறேன். ரொம்ப நேரம் தீர்மானமே படிச்சுட்டு இருக்குது, போர் அடிக்குதா? கடைசி தீர்மானம் 12வது தீர்மானம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும். இப்ப பார்லிமெண்ட்ல இந்த கூட்டத்தொடரிலோ அடுத்த கூட்டத்தொடரிலோ புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. என்னன்னா, முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் கூடாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம். தம்பி, கொஞ்சம் பின்னால தள்ளி நில்லுங்க, போலீஸிங் பயங்கர நெருக்கடியாக, அந்த பேரிகார்டில் தள்ளி நிற்க. பின்னால் முன்னால இழுக்காது, தள்ளாதீங்க, உட்கார்ந்து மேல இழுக்க வேண்டியது. கொஞ்சம் பேக்ல தள்ளி நில்லுங்க, அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க, அப்படியே நின்ன இடத்துல நில்லுங்க, முன்னால சாயாதீங்க. எல்லாம் இளைஞர்கள் தான், அப்படியே நில்லுங்க, நெஞ்ச நிமிர்த்தி. ஒன்னு எவனும் முன்னால தள்ளி மேல ஏறக்கூடாது, கீழே இடிச்சு தள்ளி மேல ஏற அனுமதிக்க கூடாது ஒருபோதும். ஸ்டெடியா நிக்கணும். கடைசி தீர்மானம், ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயன்று வருகிறது. 2018 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்ட சட்ட ஆணையத்தின் 21வது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு. தம்பி தம்பி கீழே இறங்க. ஒரு ஆள் எவ்வளவு வேற பிரச்சனை பண்ற, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே தம்பி கீழே இறங்க. லா கமிஷன் 21வது அறிக்கையில என்ன சொல்லி இருக்குன்னா, பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதையும் மீறி சிவில் சட்டம் என்னும் RSSன் திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முனைப்பாக உள்ளது. இது தேசத்தின் நலன்களுக்கு எதிரானது. எனவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அப்படியே எல்லாரும் எழுச்சி நில்லுங்க, எல்லோரும் எழுந்திருந்து இந்த 12 தீர்மானங்களையும் கைகளை தட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓங்கி கைகளை தட்ட வேண்டும். இப்போ
இப்போ நாம் அமைதி காக்கும் நேரம். தம்பி, அண்மையில குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 242 பேரோடு பறந்து போன லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திலே சிக்கியது. 242 பேரில் ஒரே ஒருவரை தவிர 241 பேரும் அப்படியே உயிரோடு எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அது விழுந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கட்டிடத்தில் அது விழுந்ததால் உள்ளே அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த மாணவர்களும் மருத்துவர்களும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த தோழர்கள் அனைவருக்கும் நாம் சில நொடிகள் அமைதி காத்து அந்த துயரத்தை நெஞ்சிலே இருத்தி அகவணக்கம் செலுத்துவோம். கூச்சல் வேண்டாம், இரைச்சல் வேண்டாம். தயவு கூர்ந்து அமைதி காக்க வேண்டுகிறேன். தம்பி, பிளீஸ் சைலன்ஸ். 242 பேர் மற்றும் 241 பேர் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் உயிரிழந்த தோழர்கள் உட்பட அனைவருக்கும் நமது அஞ்சலியை செலுத்துவோம். அமரவும். அனைவரும் இங்கே பேச இயலாது. நமது பொதுச் செயலாளர்கள் இருவரும் ஆளுக்கு சில நிமிடங்கள். தம்பி, அங்கிருந்து விழுந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. இவ்வளவு அமைதியா முடிகிற பேரணி துக்கத்தில் முடிஞ்சிடக்கூடாது. தயவுசெய்து கீழே இறங்கி வாங்க. உங்க ஆர்வம் புரியுது. உங்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள். கீழே இறங்குங்க. கீழே இறங்கி வந்துடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் பார்த்துட்டேன் உங்களை. கீழே தோழர் ரவிக்குமார் அவர்கள் நம்மிடையே சுருக்கமாக உரையாற்றுவார். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கே இருக்கிறது. உள்ஒதுக்கீடு கொடுக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற உள்ஒதுக்கீட்டையும் இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டையும் வழங்கி இந்தியாவுக்கே சமூக நீதியிலே முன்னோடியாக திகழ்கிற மாநிலம் தமிழ்நாடு.